ஒரு தலைவராக மாறணும் உங்களுக்கு தேவை. ராஜன் வீரமர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. 2 நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கங்க. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ராஜன் வீரமர் எழுதிய தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி என்பது வழங்கும் உரைக்கல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் தொடர்ந்து அரசு பணி அப்படிங்கிறது தங்களுடைய கொள்கையாக பகுதி நேர பணியாளர்களும் ஒப்பந்த பணியாளர்களும் கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. அதில் குறிப்பாக செவிலியர்களுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. ஒப்பந்த செவிலியர்களாக இருந்தவர்களை நிரந்தர பணி அமர்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. கிட்டத்தட்ட 1000 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த விவாதத்தினுடைய கருப்பொருள். ஆயிரம் நர்ஸ் பணி நிரந்தரம் வீதிக்கு வந்தால்தான் தீர்வா அப்படிங்கிற விவாதத்தில் நம்மோடு இன்று 3 கருத்துரையாளர்கள் இணைகிறாங்க. முதலாவதாக மருத்துவர் ரவீந்திரநாத், அரசு விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இருவரும் இணைகிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். ரவீந்திரநாத் சார், இப்போ 100 செவிலியர்கள் பணி நிரந்தரம் அப்படிங்கிறது என்ன போராட்டத்துக்கு கிடைத்தது? எவ்வளவு பேர் போராடினாங்க? இப்போ இந்த 1000 செவிலியர்கள் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில நிரந்தரம் செஞ்சிருக்காங்க? அதாவது செவிலியர்கள், மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள் உட்பட எந்த பணியாளரும் ஒப்பந்த அடிப்படையிலோ தற்காலிக அடிப்படையிலோ பணி அமர்த்தக்கூடாது. நிரந்தர அடிப்படையில் தான் பணி அமர்த்த வேண்டும். முதல்ல செவிலியர்களை ஒப்பந்த அடிப்படையில் போடுவதற்கான முயற்சி மேற்கொண்ட பொழுது எங்களுடைய சமூக சம்பந்த டாக்டர் சங்கம் அதை கடுமையாக கண்டித்தது. 2012ஆம் ஆண்டு ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய செவிலியர்களுக்காக தனியாக ஒரு சங்கமே உருவாக்கினோம். தமிழ்நாடு அரசு ஒப்பந்த செவிலியர் சங்கம்னு. அந்த சங்கம் கிண்டியில் துவங்கப்பட்டுச்சு. துவக்க மாநாடு நடந்துச்சு. அதில் மரியாதைக்குரிய தோழர் நல்லக்கண்ணு, SS தியாகராஜன், AM கோபு, தாப்பாண்டியன் போன்ற இந்திய கம்யூனிஸ்டுடைய மாபெரும் தலைவர்கள்லாம் அதை கலந்து கொண்டு அரங்கமே நிரம்பி வளைந்தது. அதில் முதல் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா தேவிகா என்பவரை நாங்கள் தலைவராக போட்டோம், ஜெயக்குமார் என்பவர் செயலராக போட்டோம். அப்போ அந்த சங்கத்தின் மூலம் தொடர்ந்து போராடி ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்திலேயே பல பேரை பணி நிரந்தரம் செய்தோம். ஆனால் மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் போடக்கூடிய முயற்சியை அவங்களும் செஞ்சாங்க. தொடர்ந்து அரசுகளும் செய்தது. நீங்கள் அப்படின்னா 2011 to 16 பீரியடை சொல்கிறீங்க. அப்போ தான் ஒப்பந்த பணியாளர் 2004, 2005 ஆரம்பிச்சிட்டாங்க ஒப்பந்த அடிப்படைங்கிறது. நம்ம சங்கம் ஆரம்பிச்சது 2012. ஏன்னா அந்த பிரச்சனை அப்போ தான் தீவிரமடைகிறது. அப்போல்லாம் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் வச்சுருந்தாங்க. அப்போ இது ஒரு மோசமான போக்கு. இது ஏன் வருதுனாக்க, இன்றைக்கு உலகம் முழுவதும் உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் என்ற கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. 1990களுக்கு முன்னாலே எங்கேயும் ஒப்பந்த அடிப்படையில் செவிலியர் கிடையாது, மருத்துவர்களும் கிடையாது. மருத்துவர் பட்டாக்குறை 10 இயரில் போடுவாங்க, திரும்ப பர்மனன்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த உலகம் முழுவதும் இந்த மாதிரி போக்கு வந்த பிறகு உலக வங்கி என்ன சொல்லுதுனாக்க, யாரையும் ஒப்பந்த அடிப்படையில் போடாதீங்க, தற்காலிக அடிப்படையில் போடுங்க. ஒப்பந்த அடிப்படையில் போட்டாக ஒரு நிரந்தர ஊழியருக்கு என்ன சம்பளம் கிடைக்குதோ அதில் 4 பேர் 5 பேரை நீங்கள் தற்காலிக ஊழியர்கள் போட்டுக்கொள்ள முடியும். அதில் அரசுக்கு மிச்சம். என்ன டிஃபரன்ஸ் சார்? தற்காலிக பணியாளர்கள், ஒப்பந்த பணியாளர்கள்? அதாவது இல்லை, தற்காலிக ஒப்பந்தம் எல்லாம் ஒன்று தான். நிரந்தர அடிப்படையில் போடக்கூடிய பணியாளர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிரந்தர அடிப்படையில் போடக்கூடிய பணியாளருடைய ஒருத்தர் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை 4-5 தற்காலிக பணியாளர்கள் ஒப்பந்த பணியாளர்கள் போட முடியும், கொடுக்க முடியும். அப்போ அரசுக்கு வருவாய் மிச்சம், ஊதியம் கொடுக்கக்கூடிய செலவு மிச்சம். அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்கனாக்கா, உலக வங்கி உலகம் முழுவதுடைய மருத்துவத்துறைக்கு, கல்வித்துறைக்கு, இந்த மாதிரி ஏராளமான சேவைத்துறையில் அவங்க கடன் கொடுக்குறாங்க. அப்போ இந்த உலக வங்கியில் யார் டெபாசிட் பண்ணுறாங்கன்னா, சர்வதேச நிதி மூலதனம், பெரிய பெரிய பணக்கார நாடுகளை சேர்ந்த பன்னாட்டு ஏகபோக நிறுவனங்கள் தங்களுடைய பணத்தை உலக வங்கியில் டெபாசிட் பண்ணுறாங்க. அந்த பணத்தை நம்மை போன்ற நாடுகளுக்கு மருத்துவத்துறைக்கும் கல்வித்துறைக்கும் இந்த மாதிரி ஏராளமான துறை, இப்போ கழிவுநீர் துறை, குடிநீர் துறை, இந்த மாதிரி ஏராளமான துறையில் முதலீடு பண்ணுறாங்க. அவ்வாறு முதலீடு பண்ண பிறகு அந்த அரசுகிட்டேருந்து பணம் திரும்பி வரணும், அதே சமயத்தில் வட்டியும் கிடைக்கணும், அது எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் உத்தரவாதமாக கிடைக்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பல்வேறு ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லக்கூடிய பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள சொல்கிறாங்க, சிக்கன நடவடிக்கை மேற்கொள்ள சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் நாங்கள் கடன் கொடுத்தா அதை நீங்கள் திருப்பி கொடுக்கணும்னாக்க நீங்கள் சிக்கன நடவடிக்கை மேற்கொள்ளணும். அப்போ ஊழியர்களை தற்காலிகமாக போடுங்க, ஒப்பந்த அடிப்படையில் போடுங்க, அவுட் சோர்சிங்கில் போடுங்க, நிரந்தர அடிப்படையில் போடாதீங்க என்றெல்லாம் சொல்லி ஒப்பந்தம் போடுறாங்க. அப்போ இந்தியாவில் உலக வங்கியோட திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது, தமிழ்நாட்டில் இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இப்போ தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் அந்த மாடல், இந்த மாடல், திராவிட மாடல்லாம் சொன்னாலும் கூட தமிழ்நாட்டிலே உலக வங்கியோட திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. சர்வதேச நிதி மூலத்துடைய ஆதிக்கம் இங்கே இருக்குது.
அப்போ மருத்துவத்துறை என்பது சர்வதேச நிதி நிறுவனத்துடைய உலக வங்கியுடைய மருத்துவத்துறை அங்கே மாறிவிட்டது. அதனால தான் பார்த்தீங்கன்னா செவிலியர் ஒப்பந்தத்தில் போடுறாங்க, டாக்டரில் போடுறாங்க, பல் டாக்டரில் போடுறாங்க. இப்போ சென்னை மாநகராட்சியில் எல்லாத்தையும் வந்து கான்ட்ராக்டில் போடுறாங்க. அப்போ அதே போல் பார்த்தீங்கன்னாக்க கொசு ஒழிப்பு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் எல்லாமே ஒப்பந்த அடிப்படையில் போடுறாங்க, தினக்கூலி அடிப்படையில் போடுறாங்க. 1980 மூலம் தினக்கூலி அடிப்படையில் பணியாளர் என்பது மருத்துவத்துறை கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட மோசமான போக்கு வந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது தொழிலாளிகள், உழைக்கும் மக்கள் எல்லாரும் துணிந்து போராடி, உறுதியோடு போராடி, வீதியில் இறங்கி போராடி தான் தங்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும். இந்த கோரிக்கைக்கான போராட்டம் என்பது தமிழ்நாடு அரசுக்கு எதிரான போராட்டம் மட்டும் அல்ல. இது வந்து ஒன்றிய அரசுடைய கொள்கைகளுக்கு எதிரான போராட்டம், உலக வங்கிக்கு எதிரான போராட்டம், சர்வதேச நிதி மூலத்துக்கு எதிரான போராட்டம் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த அடிப்படையில் 2012ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் செவிலியர்கள் வீரமிக்க போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். போர்க்குணத்தோடு போராடுறாங்க. அதை வந்து மனமாற நாங்கள் பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம். அப்போ அந்த போர்க்குணத்தோடு போராடியதன் காரணமாக தான் நிக்கு என்று சொல்லக்கூடிய அதாவது பச்சிளங்குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவில் அவுட் சோர்ஸில் போடப்பட்ட செவிலியர்கள் கூட பணி நிரந்தரம் பெற்றார்கள். அதுக்கு எங்கள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவித்தது. டிஎம்எஸ்ல வளாகத்துள்ளார அவங்க உள்ளிருப்பு போராட்டம் செய்கின்ற பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் நேரடியாக முத்தரசன் அவர்களை வந்து கலந்து கொண்டார். அப்போ இது போன்று பார்த்தீங்கன்னாக்க எங்களுடைய கட்சி, எங்களுடைய சங்கத்துடைய முயற்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 10,000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த செவிலியர் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல அது ஒவ்வொரு காலகட்டத்திலையுமா? ஆமா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆட்சி காலகட்டத்துல எவ்வளவு, இப்போ 1000 புள்ளிவரங்கள் எனக்கு தெரியல. 10,000 அப்படின்னு சொன்னீங்க. 10,000க்கும் மேற்பட்ட செவிலியர் இருப்பாங்க. ஏன்னா நிரந்தர அடிப்படையில் செவிலியருடைய எண்ணிக்கையை குறைச்சிட்டே இருக்காங்க. நிரந்தர பணியிடங்களை குறைத்து கொண்டு அதையெல்லாம் ஒப்பந்த பணியெல்லாம் மாற்றுறாங்க. அதுக்கான உலக வங்கி தான். அப்போ அவ்வாறு வருகின்ற பொழுது என்ன சொல்கிறாங்க, அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்கிறாரு, காலி பணியிடம் இல்லை, காலி பணியிடம் வருகின்ற பொழுது நாங்கள் போடுறோம், ஏதேனும் ஒரு செவிலியர் ஓய்வு பெற்று அந்த இடத்துல வந்து ஒப்பந்த செவிலியர் நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறோங்கிறாங்க. இந்த ஒப்பந்த செவிலியர் எப்படி போடுறாங்க, எம்ஆர்பி தேர்வு எழுதி எம்ஆர்பி தேர்வில் வெற்றி பெற்று அதில் நல்ல மதிப்பெண் வாங்கி இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தி அது பிறகு கவுன்சில் எடுத்து அந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ எம்ஆர்பி தேர்வு எழுதி தேர்வில் வெற்றி பெற்றவங்களை இடஒதுக்கீடு மூலமாக நிரந்தரமாக போட வேண்டியதானே, ஏன் ஒப்பந்தமாக போடுறீங்க? அங்கே தான் உள்நோக்கம் இருக்குது. அப்போ நீங்கள் 7-8 வருஷத்துக்கு நாங்கள் சொல்லக்கூடிய குறைந்த ஊதியத்தில் 17,000 18,000 ஊதியத்தில் 7-8 வருஷத்துக்கு எந்த உரிமை இல்லாமல், சலுகை இல்லாமல், பேறுகால விடுப்போடு இல்லாமல், ஊதியத்தின் கூட பேறுகால விடுப்போடு இல்லாமல், எந்த விதமான விடுமுறையும் இல்லாமல், விடுப்போடு இல்லாமல் 12 மணி நேரம் வேலை செஞ்சு எங்களுக்கு உழைச்சி கொடுத்தாதான் உடைய பர்மனன்ட் பண்ணுன்னு சொன்னாக்க இது மாபெரும் சமூக அநீதியா இல்லையா? இது தொழிலாளி போக்கு இல்லை, போக்க இல்லையா? 1000 பேரை நியமிச்சிருக்காங்கல்ல, அந்த 1000 பேர் என்ன ரேஷியோல? இது வந்து எனக்கு இடத்துல 8,000 பேருக்கு மேலே இருக்காங்க. 8,000 பேருக்கு நீங்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டியதானே? திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை என்ன சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய செவிலியர்களையும் அதே போலவே மருத்துவர்களையும் பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொன்னீங்களா இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் 585 பல் டாக்டர்கள் வந்து 20 வருஷமாக ஒப்பந்த அடிப்படையில் இருக்காங்க, தினக்கூலியாக இருந்தாங்க. அது பிறகு ஒப்பந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு வந்து 750 ரூபா 800 சம்பளம் வாங்குறாங்க. இது வந்து ஒரு பிளம்பர் வாங்குற ஊதியத்தோடு குறைவு. நான் வந்து பிளம்பரை குறைச்சி மதிப்பிடவில்லை, எல்லாரும் தொழிலாளர் தான். ஆனால் இவர்கள் படித்த படிப்பு கேட்ட ஊதியமே வழங்கப்படவில்லை. அப்போ ஏன் நீங்கள் வந்து சொன்ன வாக்குறுதி, பல் மருத்துவம் தானே, அப்போ அவர்கள் ஏன் பணி நிரந்தரம் வழங்கலை? ஏன் அவர்களை அழைத்து பேசவில்லை? இப்போ வர 28ஆம் தேதி அவங்களுக்காக உண்ணாவிரதம் நடத்துகிறோம், அதில் முத்தரசன் துவக்கி வைக்கிறாரு, பல்வேறு அரசியல் கட்சி தலைவர் கலந்து கொள்கிறார்கள். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னாக்க, நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, நீங்கள் அந்த வாக்குறுதி என்பது திராவிட முன்னேற்ற கொடுத்த வாக்குறுதி நாங்கள் வரவேற்றோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீடிக்கணும் நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா இன்றைக்கி உள்ள அரசியல் சூழலில் பிஜேபி அல்லது அதுக்கு சாதகமான அரசியல் நிலைமை இங்கே வரக்கூடாது, கட்சியில் கால் ஊன்றக்கூடாது, கட்சியில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருக்குது. அந்த பொறுப்பிலிருந்து அவர்கள் நழுவி விட்டார்கள். அப்போ திரும்ப வந்து இப்போ தேர்தலுக்கு அறிக்கையை அடுத்த வர இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக தேர்தல் அறிக்கையை மீண்டும் தயார் செய்வதற்காக 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காங்க. அதில் டாக்டர் எழில் நாகராஜன் உட்பட பல அறிஞர்கள்லாம் இருக்காங்க. இப்போ ஏற்கனவே போடப்பட்ட தேர்தலுக்கு நீங்கள் நிறைவேற்றலை, இப்போ புதுசாக குழு போட்டு நீங்கள் திரும்ப என்ன சொல்ல போகிறீங்க? ஏற்கனவே நாங்கள் வந்து அனைத்து மருத்துவர்களையும் ஒப்பந்த மருத்துவர்களையும் செவிலியர்களும் பணி நிரந்தரம் செய்கிறோம்னு சொன்னோம், நாங்கள் நிறைவேற்றவில்லை, இந்த ஆட்சியில் நிறைவேற்ற சொல்ல போகிறீங்களா? அப்போ கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றணுமா இல்லையா? ஒரு தோழமை கட்சியாக கேட்குறோம், தோழமை இயக்கமாக கேட்குறோம். அப்போ கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா? அது செய்யவில்லை என்பது மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த 1000 பேர்லாம் போதாது, முழுமையாக தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டது போல இருக்கக்கூடிய அனைத்து தற்காலிக செவிலியர்களுக்கும் ஒப்பந்த செவிலியர்களுக்கும் பணி நிரந்தரம் கொடுக்க வேண்டும், மருத்துவர்களுக்கும் பணி நிரந்தரம் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மருத்துவத்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக அடிப்படையில் பணியாற்றக்கூடிய அனைத்து மருத்துவத்துறை பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுக்காக தொடர்ந்து போராடுறோம். அதை வந்து அரசு புரிந்து கொள்ள வேண்டும். ஜெகதீஸ்வரன், நீங்க செவிலியர்களுடைய பணி நிரந்தரம்
அரசு எடுத்த இந்த முடிவு அதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து நீங்க கேட்டீங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்டீங்க. நீங்க இவங்க அமைச்சர் தரப்புல இருந்து சொல்லும் பொழுது இப்போ 2014-15 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் இது ஆரம்பித்தது. ஆனா ஆரம்பிக்கும் போது சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் வந்து ஒப்பந்த ஊழியர்களாக இவர்களை எடுக்கின்றோம். 2 வருடத்திற்கு பிறகு இவர்களை எல்லாம் நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு தான் அப்பொழுதே வந்து வாக்குறுதி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுற அந்த 2014-15 இன்னொரு தொகுப்பூதியமாக வெறும் 7,000 ரூபாய் தான் பாத்துக்கோங்க. 2014-15 உங்களோட தொகுப்பூதியம் வெறும் 7,000 ரூபாய் மட்டும்தான். அதுக்கு பிறகு பலகட்ட போராட்டம் நம்மளே பார்த்திருப்போம். பல காலகட்டங்களில் அது வந்து ஜெயலலிதா ஆட்சி காலம், எடப்பாடி ஆட்சி காலம், மு.க. ஸ்டாலின் ஆட்சி காலம், எல்லா ஆட்சி காலத்திலையும் போராடுறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து 14,000 ரூபாய்க்கு உயர்கிறது. கொரோனா காலத்தில் வந்து கடுமையாக வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது பிறகு 14,000 18,000 உயர்த்திட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் போய் சேர்ந்ததானே இல்லை. ஏன்னா அவங்க வைக்கின்ற பல்வேறு கோரிக்கைகளை அந்த ஊதியம் நிலுவையில் இருக்கு, அதை மாதிரி ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது உங்களோட கோரிக்கையா இருக்கு. அதை மாசவர்கள் செஞ்சு கொடுக்கன்னு சொல்லியிருக்காரு. எப்ப நடக்கும்னு தெரியல. 14,000 வந்து 18,000 ஆக்கியிருக்காங்க. லெட்டர்ல பெயரளவுல இருக்கு, அது நடக்கல. அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் 7,000 பேர் நம்ம பணி நிரந்தரம் செஞ்சுட்டோம். இன்னும் மிச்சம் வந்து ஒரு 8,322 பேர் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு புள்ளி விவரம் சொல்றாரு. அதுல ஒரு 1,000 பேர் நாங்க பண்ண போறோம்னு சொல்லி சொல்றாரு. அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலி பணியிடங்கள் உருவாக நாங்கள் மருத்துவமனைகளில் இவர்களை நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம்னு சொல்லி சொல்றாரு. இங்க சிக்கல் என்ன தெரியுமா? இவர் வந்து நல்லா ஏமாத்துறாங்க. நீங்க காலி பணியிடங்கள் இவங்க நாங்க பாருங்க 1000 தானே இங்க இருக்கு, எப்படிங்க நீங்க 7,000 பேர் 8,000 பேரை நீங்க சேர்க்க சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன், செவிலியர்களுக்கான தேவை இருக்கிறதா இல்லையாங்கிறதா கேள்வி. இங்க நீங்க வந்து 15,000 செவிலியர்களுக்கான தேவை இருக்கா? ஆமா இருக்கு. இத்தனை மருத்துவர்களுக்கான தேவை இருக்கா? இருக்கு. இத்தனை தூய்மைப்படைக்கான தேவை இருக்கா? இருக்கு. அந்த தேவை இருக்கின்ற காரணத்தில் தான் நம்ம கான்ட்ராக்சுவல் பேசிஸ்ல ஒப்பந்தமா போடுறோம். அப்ப அந்த போட்ட பிறகு நான் அப்படியே தான் இருப்பேன், 20 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, 30 வருஷம் ஆனாலும் இது யாரை ஏமாத்துற வேலை? இது எனக்கு புரியவே இல்லை. 2 வருஷம் எங்களால ஃபர்ஸ்ட் கொடுக்க முடியல. இப்ப அவங்களுக்கான தேவை இன்றும் இருக்கிறதா? இருக்கிறது. இன்னும் அதிகப்படியான தேவை இருக்கிறதா? இருக்கிறது. ஏன்னா நீங்க பெட் ரேஷியோ என்ன சொல்றாங்க, ஒரு 6 பெட்ஸுக்கு வந்து ஒரு செவிலியர் இருக்கணும். நீங்க மகப்பேறா இருந்தால் 2 பெட்டுக்கு வந்து ரெண்டு பெட்டுக்கு ஒரு நர்ஸ் இருக்கணும். 4 குழந்தைகளுக்கு ஒரு நர்ஸ் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அவசர சிகிச்சை பிரிவா இருந்தால் ஒவ்வொரு பெட்டுக்கும் ஒரு செவிலியர் இருக்கணுங்கிறது சட்டமாக இருக்கின்றது. இதை தமிழ்நாடு பின்பற்றுகிறதா? எல்லா மருத்துவர்களும் பின்பற்றுகிறதா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது. அதெல்லாம் பின்பற்றவே இல்லை. அப்போ செவிலியர்கள் காலிப்பணியிடங்கள் உருவாக்குங்க. தேவை இருக்குல்ல. நீ எந்த சென்சஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு புரியல, இல்ல எதன் அடிப்படையில் நீங்க வந்து பண்றீங்கிறது புரியல. அப்ப நீங்க வந்து 2010 உருவாக்குனது, நீங்க 2025 நீங்க மக்கள் தொகை எவ்வளவு உருவாயிருக்கு, மக்கள் இன்னும் ஒரு பக்கம் பெருமையா பேசுறோம். நீங்க வந்து நிறைய பேர் வந்து பொது மருத்துவமனைகளை அரசு மருத்துவமனைக்கு வருகிறார்கள் பெருமையா பேசும்போது, அதற்கு உண்டான காலிப்பணியிடங்கள் நாங்கள் உருவாக்க மாட்டோம், நாங்க அதை அப்படியே தான் வச்சிருப்போம், அதுதான் எங்களுக்கு சேஃப்னு சொல்றது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது ஒன்று. இன்னொன்னு, உண்மையிலே சொல்றேங்க, இந்த விஷயத்துல செவிலியர்களை வந்து உண்மையிலே பெரிய ஒரு சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா நீங்க பாருங்களேன், அவங்க தங்களோட போராட்டத்தை வந்து முதல்ல சேப்பாக்கத்துல ஆரம்பிக்கிறாங்க. சேப்பாக்கத்துல வந்து பட்டினி போராட்டமாக துவங்குகிறது. அப்போ வந்து கண்டுக்காம விடுறாங்க, யாரும் போய் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தல. அதற்கு பிறகு அவர்கள் தான் குண்டுக்கட்டாக தூக்கப்பட்டு கொண்டு போய் என்ன பண்றாங்க, ரொம்ப ஸ்மார்ட் நினைச்சுக்கிட்டு அந்த அரசாங்கம் கிளம்பக்க பேருந்து நிலையத்துல இறக்கி விட்டுருவோம், கிளம்பத்துல பேருந்து அவங்கள ஊருக்கு பிடிச்சு கிளம்பி போங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, நைட்டு 10ல இருந்து காலை 4 மணி வரைக்கும் விடிய நம்ம காட்சிகளை பார்த்தோம், தொலைக்காட்சி ஊடகங்களை பார்த்தோம், விடிய போராட்டம் நடத்துறாங்க. இதனால நம்ம ஒண்ணு நினைச்சா இது என்ன வேற ஒண்ணு நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு அவங்களை கொண்டு போய் குடுவாஞ்சேரியில இருக்கிற பல மண்டபங்களை அடைக்கிறாங்க. அப்ப மண்டபங்கள் போராட்டத்தை தொடர்றாங்க. அந்த மண்டபத்துல போராட்டத்தை தொடர்ந்த பிறகு அந்த சாயந்தரம் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் மண்டபத்தை விட்டு காலி பண்ணி விரட்டி விட்டுட்டு பூட்டிடுறாங்க. இனிமேல் எப்படி நீ போராடுவா? அதற்கு பிறகு நந்திவரத்துல இருக்கின்ற ஒரு அரசு ஆரம்ப சுகாதாரத்துறை போராடுறாங்க. பாருங்க, தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற செவிலியர், இதுல வந்து எவ்வளவு கஷ்டம் பாருங்க. நீங்க வந்து அவங்க வந்து கிளாம்பக்கத்துல கழிவர்களை பயன்படுத்த போறாங்க, அதை தடுக்கிறாங்க, அங்கே கைது பண்றாங்க. நீங்க வந்து செவிலியர்களை எப்படி நடத்துற விதத்தை பார்த்தோம், அதுல எத்தனை செவிலியர் வந்து கண்ணீரோட இருந்தாங்கிறத பார்த்தோம், கடும் குளிர பார்த்தோம். அவங்க போராடிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம சாதாரணமாவே வீதியில நடந்து போக முடியல, அந்த கடும் குளிர் இருக்கு, நமக்கு நோய்வாய்ப்படுற கூட சூழல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் எவ்வளவு கடுமையாக போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. போராட்டத்தை கூட கண்ணியமா போராட விடாம இந்த அரசாங்கம் எப்படி எல்லாம் முடக்குதுங்கிறத பாருங்க. நீங்க வந்து எங்க போராடுவேன், நான் உன்னை போராட விட மாட்டேன், ஆனாலும் அதையெல்லாம் மீறி இந்த செவிலியர்கள் எவ்வளவு தீவிரமாக போராடுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு உண்மையில அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் கொடுக்கணும். நீங்க பாருங்க, பேஷன்ஸோட போராடுறது, காலி பணியிடங்கள் உருவாக நிரப்பப்படும் அப்படிங்கறத தற்காலிக பணியாளர்களை நியமனமும் எப்படி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க? எப்படி அது ஊரை ஏமாற்றுகிற வேலை நான் சொல்றேன். நீங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றேன். நீங்க பாளையங்கோட்டையில இப்ப வந்து ரீசெண்டா முதலமைச்சர் அவர்கள் போய் எங்க நலத்திட்ட உதவிகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, பஸ் எல்லாம் நிறைய விட்டாரு. அதற்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் செவிலியர்கள் போராடிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஊடகத்துல பேட்டி எடுக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க காலி பணியிடங்கள் இல்லைன்னு சொல்றதே பொய், காலி பணியிடங்களை உருவாக்குவதற்கு நீங்கள் தயாராக இல்லை, அதுதான் உண்மை. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு 30 செவிலியர்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு 30 செவிலியர்களை ஒப்பந்த அடிப்படையில் நம்ம எடுக்கிறோம். ஆனா நம்ம என்ன சொல்றோம், 3 செவிலியர்கள் தான் காலி பணிகள் இருக்கிறது, யாரை ஏமாத்துற வேலை? அப்ப இத்தனை பெட்டுக்கு வந்து நம்ம எத்தனை செவிலியர்கள் இருக்கிறோம், எத்தனை டாக்டர்ஸ் இருக்கிறாங்க,
எத்தனை நர்சஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண பேசிக்கான லாஜிக் இருக்கா? இல்ல, இருக்கு. அவன் நாங்க உருவாக்கிறவே கூடாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக நம்ம ஸ்மார்ட்டா நினைச்சிட்டு இவங்க பண்றாங்க. அது உண்மையில் மக்களையும் செவிலர்களையும் ஏமாற்றும் கதையாகத்தான் அதை பார்க்க வேண்டும். அவர் டாக்டர் சொல்ற மாதிரி இந்த 8322 பேரையும் உடனடியாக நிரந்தரம் தேவை இருக்கா இல்லையா? ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஆமா, தேவை இருக்கு. இன்னும் அதிகப்படியான தேவை இருக்கு. இன்னும் அதிகமான செவிலியர்கள் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கொரோனா காலத்துல என்ன சொன்னோம்? இவ்வளவு தெய்வங்கள் சொல்லி போராடணும், நம்ம போட்டணும். அந்த தெய்வங்களை இன்னைக்கு எப்படி வேணாலும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு அரசாங்கத்தால பார்த்துட்டு இருக்க முடியுது? தூய்மை பணியாளர்கள் ரொம்ப நல்லா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சாப்பாடெல்லாம் பரிமாறுவார் முதல்வர். ஆனா அதே தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு தான் போராட்டத்தை நான் கண்டுக்க மாட்டேன். அவர் 1/2 கிலோமீட்டர்ல உட்காந்து நான் படம் பார்ப்பேன். இது என்ன விதமான ஒரு மனோபாவம் நான் கேட்கின்றேன். உங்களுக்காக போராடி இன்னும் இந்த அரசுக்காக போராடியவர்கள், இந்த அரசுக்கு நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக கொரோனால எவ்வளவோ கஷ்டப்பட்டவங்க, அவங்களுக்கு நீங்க மறுபடியும் காலி பணியிடங்களை சொல்வது அப்பட்டமான போய். காலி பணியிடங்களை உருவாக்கி உடனடியாக இந்த ஒப்பந்த செவிலர்கள் எல்லாரையும் பெர்மனன்ட் ஆக்குறதா சரியாக இருக்கும். ஏன்னா நீங்க உங்களோட தேர்தல் வாக்குறுதி 356 இதான் சொல்றீங்க. நீங்க இந்த பல நேரங்கள்ல இன்றைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பல்வேறு போராட்டங்களுக்கு போயிருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, கழக அரசு அமைந்தவுடன் நாங்கள் செய்து விடுப்போம் சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க. 5 வருஷம் ஆச்சு. 5வது வருடத்துல தான் இவ்வளவு தீவிரமான போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. இப்பயும் போராட்டத்தை கையில் எடுக்காட்டி இவங்க மறுபடியும் ஏமாற்று வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதனால் வேறு வழி இல்லாமல் அவர்கள் போராட்ட களத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். அவர்கள் போராடித்தான் பெற வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். ஒரே ஒரு நிமிஷம். இந்த 8000 பேர் ஒர்க் பண்றாங்கல்ல, இந்த 8000 பணியிடங்கள் தான். அந்த பணியிடங்களை ஒப்பந்தம் மாத்திருக்கிறாங்க. ஏற்கனவே நிரந்தர பணியிடங்களா இருந்ததுல குறைத்து விட்டு படிப்படியா ஒப்பந்த பணியாளர்களை மாத்துறாங்க செவிலியர்ல. அப்ப இது ஏமாற்றுகின்ற வேலை இது. அப்ப இப்ப 8000 பேர் சேவை செய்யறதுனால அரசு மருத்துவமனை இயங்குது. அப்ப அவையில பணியிடங்கள் தானே. அவள் நிரந்தர மாத்திரல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அதான் கேள்வி. அப்ப திமுக வாக்குறுதி நிறைவேற்றுங்கிறது தான். அதுலதான் சொல்ற அரசியல் இருக்குன்னு. இது நியோ லிபரலிசம். இது மிக மோசமான போக்கு. இது நவீன தாராளமயமாக்கல் கொள்கை. இது இந்த கொள்கை எதிர்க்கப்பட வேண்டும். திமுக அரசு மற்ற மாநிலங்களை ஒப்பிடுங்க கூட நாங்க வித்தியாசமான மாடல் சொல்றீங்க. ஆனா வித்தியாசமான மாடல் சொன்னாங்க, ஏனைய மாநிலங்கள் ஒப்பந்த பணி இருந்துச்சுனாக்க நீங்க ஒப்பந்த பணி இல்லாமலாம் செய்யணும். நீ எல்லாத்தையும் நிரந்தரமா போட்டாதான் நீ வித்தியாசமான மாடல் சொல்ல முடியும். கட்டடங்கள் கட்டுறீங்க, கட்டில் போடுறீங்க, எல்லா விதமான கருவிகளும் கொடுக்குறீங்க. ஆனா பணியாளர் மட்டும் ஒப்பந்த அடிமை போடுறதுனாக்கா எப்படி முற்போக்கா இருக்க முடியும்? அது தொழிலாளி வர போக்கு இல்லையா? வெறும் கட்டடங்கள் மட்டும் மருத்துவமனை ஆகுமா? நீங்க சிந்திச்சு கொள்கை முரண். நிச்சயமா கொள்கை முரண். சுபின், நீங்க எப்படி முன்வைக்கிறீங்க? செவிலியர்களுடைய அந்த போராட்டம் வெற்றி பெற்று விட்டதா? கண்டிப்பாக போராட்டம் என்பது வெற்றி பெற்றிருக்கிறது. எந்த ஒரு போராட்டமும் தோல்வி அடைவதில்லை. போராட்டங்களுக்கு பின்னால் வெற்றி கண்டிப்பாக இருக்கும். அது உடனடியாக அந்த வெற்றி முழுவதுமாக கிடைத்து விடாமல் இருந்தாலும் அதன் பின்பு அதாவது வெற்றி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எங்களுடைய இந்த விடாபிடியான உறுதியான போராட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் கண்டிருக்கோம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த துறையில 0 வேகன்சி அப்படின்னு சொன்ன அமைச்சர் தற்போது 1000 நிரந்தர பணியிடங்களையும் 725 தொகுப்பூதிய பணியிடங்களையும் இன்றைக்கு வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1750 பணியிடங்கள் அதாவது வேகன்சியாக இன்றைக்கு வெளியே கொண்டு வந்திருக்கிறது. அப்படின்னா எங்களுடைய போராட்டத்தினுடைய வெற்றி என்பதை இந்த இடத்துல தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்துல மகப்பேறு விடுப்புக்கான ஊதியம் வழங்குவது தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு, அதாவது தொகுப்பூதிய ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுப்புக்கான ஊதியத்தை நாங்கள் கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்தே இதை போராடி கொண்டு வருகிறோம். அதை பெற்றிருக்கிறோம். அதே போல ஒரு ஊதிய மாற்றம், ஒரு செவிலியருக்கு 2021ஆம் ஆண்டுல தொகுப்பூதிய செவிலியருக்கு ஊதியத்தை 14,000 ரூபாயிலிருந்து 21,000 18,000 மாற்றப்படுகிறது. ஆனால் அப்படி மாற்றப்படுகிற போது ஒரு சாராருக்கு வழங்கப்படவில்லை. இதற்காக அந்த 21ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம், கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது நிறைவேற்றப்படவில்லை. இன்றைக்கு இந்த போராட்டத்தின் மூலமாக நாங்கள் அந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம். இதையும் கடந்து கண்டிப்பாக இந்த போராட்டம், ஏற்கனவே அமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறது போல, கடந்த காலங்களில் இவர்களுக்கு அதாவது பணி நிரந்தரம் கேட்பதற்கு உரிமை இல்லை. அரசில் பணியிடங்கள் உருவாகிற போது தானாக நாங்கள் அந்த இடத்தில் பணியமர்த்துவோம் என்று சொன்ன அமைச்சர் தற்போது படிப்படியாக பணியிடங்கள் எங்கு உருவாக்க முடியும், நிரந்தர பணியிடங்கள் எங்கு உருவாக்க முடியும் என்று கண்டறிந்து அந்த இடங்கள்ல படிப்படியாக வெகு விரைவில் பணியமர்த்துவோம் என்று சொல்லி இருக்கிறது மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்துல இன்றைக்கு இது ஒரு தற்காலிக ஏதோ ஒரு விஷயத்துக்கும் போராடிதான் வாங்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம்.
குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னா NHM, நேஷனல் ஹெல்த் மிஷன் என்ற ஒரு திட்டம் இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த திட்டத்துல சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நிரந்தர ஊழியர்களே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இன்றைக்கு அந்த NHM என்ற திட்டத்துல சொல்லியிருப்பாங்க. பேஷண்ட் வெல்ஃபேர் சொசைட்டி என்ற சொசைட்டி மூலமாக தனியார் லேப், ஸ்கேன் போன்றவற்றை அரசு மருத்துவமனைகளில், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உருவாக்கி கொள்ளலாம். அதே போல நிரந்தர தன்மையுடைய ஊழியர்கள் இருக்கக்கூடாது, 11 மாத தொகுப்பூதிய முறையத்தில் தான் இந்த ஊழியர்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அது நாங்கள் போராடுவது வெறும் செவிலியர்களுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தொகுப்பூதியத்தில் பணி செய்யக்கூடிய மருத்துவ ஊழியர்களுடைய வாழ்வு மேம்பட வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த கோரிக்கை, எங்களுடைய போராட்டம் என்பது வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் முழுவதுமாக இது வெற்றியா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நாங்கள் வெற்றி பெற வேண்டியது இந்த NHM என்ற ஒட்டுமொத்த திட்டத்தை அகற்றிவிட்டு அனைத்து ஊழியர்களையும் நிரந்தர தன்மையுடைய ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு செவிலியர்களுடைய ஊதியம் என்பது 18,000, 14,000 இருக்கிறது. இந்த ஊதியத்தை நம்ம பார்க்கணும். எப்படின்னா, இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு வர்றாங்க. அதையும் தாண்டி இன்றைக்கு கலெக்டர்ஸ், இன்னைக்கு மாவட்ட ஆட்சியாளர்கள் இன்றைக்கு அடிப்படை பணியாளர்களுக்கு ஒரு தினக்கூலிக்கு நிர்ணயித்திருக்கக்கூடிய ஊதியத்தை விட, சில மாவட்டங்கள் நிர்ணயித்திருக்கக்கூடிய ஊதியத்தை விட மிகவும் குறைவான ஊதியத்தை நாங்கள் இன்றைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எங்களில் பலர் பணி நிரந்தரம் பெற்றிருந்தாலும் இந்த மகப்பேறு விடுப்பினுடைய தன்மை நான் சொல்லுகிறேன்ல, இந்த இளம் ஊழியர்களாக இருக்கக்கூடிய தருணத்துல மகப்பேறு விடுப்பு என்பது இந்த தொகுப்பூதிய முறையில கிடைக்கப்பெறாமல் இருக்கிற போது, அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டம் முடிந்த பிறகு அவர்கள் பணி நிரந்தரம் பெற்றாலும் மகப்பேறு விடுப்புக்கான உரிமை என்பது ஒட்டுமொத்தமாக இங்க இழக்கப்படுகிறது. அப்போ இந்த போராட்டம் என்பது பணி நிரந்தரத்துக்கான போராட்டமாக வெளியில தெரிஞ்சாலும், இந்த போராட்டத்தினுடைய அதாவது நோக்கம் என்னவென்றால், ஒட்டுமொத்த ஊழியர்களையும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளையும் கிடைக்கப்பெறும் விதமாக நிரந்தர தன்மையுடைய ஊழியர்களாக இந்த NHM போன்ற திட்டங்கள் இல்லாமல் தமிழ்நாடு அரசு முழுக்க நிரந்தர தன்மையுடையதாக மாற்ற வேண்டும். அதையும் கடந்து இன்னும் சில விஷயங்களை நான் சொல்லணும். என்ன அப்படின்னா, எங்களுடைய போராட்டம் வெறும் ஊழியர்களுடைய பிரச்சனைக்காக மட்டுமல்ல. இன்றைக்கு NHM திட்டம் மூலமாக 11 மாத ஊதியம், தொகுப்பூதிய முறை ஊதியம், கான்ட்ராக்ட் ஊதியம் என்று சொல்லப்படுகிறது. இதுல 2 விஷயத்த பார்க்க வேண்டியது இருக்கு. ஊழியர்களுடைய நலனையும் பார்க்க வேண்டும், அதாவது பொதுமக்களுடைய நலனையும் பார்க்க வேண்டும். ஊழியர்களுடைய நலனை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு சமூக நீதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டத்தையும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு எதிர்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை தொகுப்பூதிய முறையில் போடுகிற போது, போர்டு அண்ட் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் இப்ப தொகுப்பூதிய முறையிலும் தினக்கூலியிலும் அவுட் சோர்சிங்கிலும் போடுகிற போது, அந்த பணி அமர்வு என்பது யார் அந்த பணி நியமன ஆணைகள் வழங்குவது, அதில் வரக்கூடிய ஊழியர்கள் தகுதி உள்ள ஊழியர்களாக தான் வருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு செவிலியர் இன்னைக்கு பணி அமர்த்தப்பட வேண்டும் என்றால் நர்சிங் கவுன்சிலோட ரெகனைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சு பணி அமர்த்தப்படுகிறது. ஆனால் அதெல்லாம் பின்பற்றப்படுகிறதா? கல்வி சான்றிதழ் யார் சரி செய்யறது? 1000 பேர் நியமிக்கப்பட்டாங்கல்ல, அதெல்லாம் பின்பற்றப்பட்டிருக்கா? 1000 பேர் நிரந்தர பணியாளர்களா நியமிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? அதுல எல்லா ப்ரொசீஜர்ஸும் ஃபாலோ தானே பண்ணிருக்காங்க? கண்டிப்பாக. நாங்கள் பணி அமர்த்தப்படுகிற போது இந்த மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் என்ற தேர்வு வாரியத்தின் மூலம் போட்டித் தேர்வு எழுதப்பட்டு, அந்த தேர்வு மூலமாக மெரிட் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு, அதுல சர்டிபிகேட்ஸ் வெரிஃபை செய்யப்பட்டு, அதனுடைய ஜெனுவினிட்டி எல்லாம் வெரிஃபை செய்யப்பட்டு, பின்பு இடஒதுக்கீடு பின்பற்றப்பட்டு, ஏற்கனவே அதாவது நிரந்தர பணிக்கு எந்தெந்த நடைமுறைகள் இருக்கிறதோ அத்தனை நடைமுறைகளும் பின்பற்றப்பட்டு நிரந்தர தன்மையுடைய பணி நியமனங்களாகவே நியமிக்கப்பட்டு, பின்பு இந்த விதிகளுக்கு எதிராக 2 வருடம் தொகுப்பூதியத்தில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பின்பு அது நிரந்தர பணியாளர்களாக மாற்றப்படும் என்று பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது. ஆக்சுவலா இந்த பணி நியமனமே நிரந்தர பணி நியமனம், சட்டத்துக்கு உட்பட்ட பணி நிரந்தரம் பணி நியமனம் என்பதுதான் நாங்க இங்க சொல்கிறோம். அதனாலதான் நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு பணி அதாவது நிரந்தர தன்மையுடைய பணியை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று. நன்றி நன்றி சுபின். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நிறைவா இன்னும் என்ன செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிறைவா? இல்ல, இது நாடு தழுவிய முறையில மிகப்பெரிய அளவுக்கு உழைக்கும் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த பிரச்சனை இந்தியா முழுவதும் இருக்கு, தமிழ்நாட்டை மட்டும் இந்தியா முழுவதும் இருக்கு. இது போன்று 2007ஆம் ஆண்டு மருத்துவர்ல ஒப்பந்த அடிப்படையில் போடக்கூடிய முயற்சி நடந்துச்சு. அதாவது என்னன்னாக்கா, ஹவுஸ் சர்ஜன் முடிச்ச உடனே மேலும் 1 ஆண்டு ஹவுஸ் சர்ஜன் பண்ணணும். அப்போ 2 வருஷம் ஹவுஸ் சர்ஜன்,
அந்த ஓராண்டு பார்த்தீங்கன்னாக்க 1 வருஷம் ஹவுஸ் சர்ஜன் முடிஞ்சது, அடுத்த 1 வருஷத்துக்கு 4 மாதம் பிரைமரி ஹெல்த்தில், 4 மாதம் தாலுகா மருத்துவமனையில், 4 மாதம் மாவட்ட மருத்துவ பணியாற்றணுங்கிற திட்டத்தை ஒன்றிய அரசில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஹெல்த் மினிஸ்டர் கொண்டு வந்தார். அந்த திட்டம் மோசமான திட்டம்னு நாங்கள் எதிர்த்து போராடி தமிழ்நாட்டை தடுத்து நிறுத்தினோம். ஏன்னா அதுவுமே வேலையை பறிக்கின்ற திட்டம். அப்போ ஒரு நிரந்தர மருத்துவருக்கு வந்து அன்றைய காலகட்டத்தில் 70,000 80,000 பணியில் சேர்றப்ப ஊதியம் கிடைச்சதுனாக்க, அன்றைக்கு இருந்த அந்த டாக்டருக்கு, அதாவது கட்டாயமாக பணியமர்த்த போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வெறும் 8,000 தான் சம்பளம். அப்போ எவ்வளோ மோசமான ஒரு உழைப்பு சுரண்டல்னு பாருங்கள். அப்போ அப்படிப்பட்ட திட்டம் இப்போ நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இப்பயும் எப்படினாலும் வேறு மாதிரி பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து செகண்ட் இயரில் 3 மாதம் மாவட்ட மருத்துவமனை போய் கட்டாயமாக வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியா முழுவதுடைய அனைத்து பிஜி டாக்டர்ஸும் மாவட்ட மருத்துவமனையில் இல்லை மாவட்ட மருத்துவர்களுடைய ஹெல்த் சொசைட்டி மூலமாக 3 மாதம் கட்டாயமாக போய் வேலை செஞ்சாங்கனாக்க அந்த இடங்களில் ஒரு நிரந்தர டாக்டரே போட வேண்டியதில்லை, புதிய அப்பாயின்மெண்ட்டே தேவையில்லை. இந்த படிக்கக்கூடிய முதுநிலை மருத்துவம் படிக்கக்கூடிய டாக்டர் வச்சுட்டு வேலை வாங்கிடலாம். அப்போ இது வந்து இன்றைக்கி இளம் டாக்டர் மத்தியில் கடுமையான வேலையில திட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கு. மோசமான திட்டம் அது. இது போன்றது ஏராளமான திட்டங்களை புதுசாக பூத்துறாங்க. ரெண்டுமே மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே இதில் இந்த கொள்கையில் 2 பேரும் ஒன்றா உடன்பட்டு தான் செயல்படுறாங்க. அதுதான் வருத்தமாக இருக்கிறது. எனவே ஒன்றிய அரசு கடைபிடிக்கக்கூடிய அனைத்து தொழிலாளி விரோத போக்கை தமிழ்நாடு அரசும் நடைமுறைப்படுத்துவது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. அந்த கொள்கையில மாற்ற வேண்டும் தான் நாங்கள் சொல்றோம். தமிழ்நாடு அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும். வித்தியாசமான அரசுங்கிறப்ப வித்தியாசமா நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை நாங்கள் வலியுறுத்துறோம். ஓகே, ஜெகதீஸ்வரன் சார் சொல்றாங்க மத்திய அரசு பின்பற்றுறது தான் மாநில அரசு பின்பற்றுகிறது அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தில் நீங்க ஒரு நிறைவா என்ன சொல்யூஷன் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் முதல் சுற்றுலேயே சொன்னேன், நீங்க வந்து இன்று செவிலியர்களுக்கான தேவை, ஏன்னா ஒரு பக்கம் இதே திமுக அரசாங்கம் வைக்கின்ற வாதம் என்பது அரசு மருத்துவமனைகளை நோக்கி இன்னும் அதிகமான நபர்கள் வருகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான். நம்ம பார்க்கின்றோம், ஓபியில் எவ்வளவு பேர் வராங்கிற பார்க்கிறோம். இப்ப நீங்க வந்து மருத்துவர் சங்கம்லாம் அவங்கள தொடர்ச்சியா இன்னொரு கோரிக்கையும் வச்சுட்டே இருக்காங்க. ஓபிங் மார்னிங் மட்டும் இருந்தா பத்தாது, சாயந்தரமும் வைக்கணுங்கிறது அவங்களோட நீண்ட வருட கோரிக்கைகளா இருக்கின்றது. அதையுமே வந்து அரசாங்கத்தை அவங்க வலியுறுத்திட்டு இருக்காங்க. நீங்க வந்து அரசு மருத்துவமனைகள் நோக்கி மக்கள் நிறைய பேர் வருகிறார்கள். ஏன்னா இந்த மருத்துவ செலவு ஒரு தனியார் தப்பி பார்த்தா எவ்வளவு ஆகுது அப்படிங்கிறதையும் மக்கள் பார்க்கிறோம். இன்னைக்கும் வந்து மகப்பேறுகளா இருக்கலாம், இல்ல வந்து இதய நோயா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள், இன்னும் நடுத்தர வர்க்கமே போய் நம்ம போய் ஒரு அரசு மருத்துவமனை அணுகலாம் சொல்லிட்டு தான் போறாங்க. அதற்கு பிறகுதான் சரி ஓகே நமக்கு வந்து இங்க சில குறைபாடுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதா சரி நம்மளால அஃபோர்டபுளா இருந்தா வெளியே போலான்ட்டு ரொம்ப பணக்காரர்கள் நேரடியாக அவங்க போயிடுறாங்க அப்படிங்கிற பார்க்கிறோம். அப்போ இன்றும் அரசு மருத்துவர்களுக்கான அரசு ஊழியர்களுக்கான தேவை அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இது சில நேரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களை வருகின்ற ஒரு பிரச்சனைங்கிறது இங்க செவிலியர்கள் போதாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் சில இதெல்லாம் இருக்கு. டாக்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அப்போ தேவை அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. இப்ப கூட இப்போ ஒரு பக்கம் 11 மருத்துவக் கல்லூரி நாங்க கொண்டு வந்தோம் சொல்ற அதிமுக தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கிறாங்க. இப்ப இவங்களும் வந்து 11 மருத்துவக் கல்லூரி நாங்க நிர்வகிக்கணும்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. அதற்கு கூட ஒரு 1200 செவிலியர்கள் தேவை இருக்கிறது, அதற்கு நாங்க உருவாக்கிறோம்னு சொல்றாங்க இல்லையா. இன்னொரு பக்கம் வந்து கலைஞர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுறோம், நாங்க வந்து கிண்டில இன்னொரு மருத்துவமனை கட்டிருக்கோம், அதெல்லாம் ரொம்ப பெருமையா நீங்க பேசுறீங்க. மருத்துவ கட்டமைப்புல நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லி பேசுறீங்கல்ல. இந்த மருத்துவ கட்டமைப்புல உண்மையிலேயே சூப்பரா இருக்கும்னு நீங்க சொன்னீங்கன்னா அதற்கு உண்டான சேவைகளை அங்க கொடுப்பதற்கு செவிலியர்களும் மருத்துவர்களும் அங்க இருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதை ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க ஒரு பக்கமா அவங்களை புகழ்றோம், அவங்க வந்து என்னென்னமோ பெயரெல்லாம் நல்லா சூட்டுறோம், அதெல்லாம் நல்லா வேலை பண்றோம். அவர்களுக்கு உண்டான மரியாதை, அவர்களுக்கான உரிமை நாம் கொடுக்கின்றோமா என்று கேட்டால் இல்லை. தேர்தல் வாக்குறுதிக்காக அதெல்லாம் பேசுகிறோமே தவிர, சார் முதல்ல கேட்ட மாதிரிதான் நீங்க வந்து இப்போ இன்னைக்கு மறுபடியும் இந்த தேர்தல் அறிக்கை குழு ஒன்று தயாரிக்கிறாங்க. இதுல என்ன எழுதுவாங்க? 356 பாயிண்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? இல்ல அதை விட்டுருவாங்களா? இல்ல அது போன வாட்டியே திரும்ப பேசினா நம்ம எல்லாருமே என்னப்பா இது சும்மா வருஷம் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லி கேட்பாங்களா? அப்ப அவர்களுக்கே நெருடலா இருக்கும்ல. நீங்க இது மட்டும் இல்ல, ஆசிரியர்களும் அப்படிதான். பகுதியினர் ஆசிரியர்கள் நிரந்தரமாக்கும்னு சொல்லி சொன்னாங்க, அதை ஆக்கல. ஆசிரியர்கள் எல்லா துறையிலும் இந்த சிக்கல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதை தீர்ப்பதற்கு அரசாங்கம் தீவிரமாக வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. யாரையும் ஏமாற்றாமல் நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிறதா எல்லோருடைய அடிப்படை கோரிக்கை. சுபின், உங்களுடைய நிறைவான கருத்து? அரசு மருத்துவமனைகள் நிரந்தர தன்மையுடையதாகவும் அதே போல பொதுமக்களுக்கு நிரந்தர தன்மையுடைய அதாவது நிரந்தரமாக பொதுமக்களுக்கு இந்த சேவை கிடைக்க வேண்டும் என்றால் அங்கு பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் நிரந்தர தன்மையுடைய ஊழியர்களாக இருக்க வேண்டும். அவர்களும் அனைத்து உரிமைகளும் பெறக்கூடிய வகையில NHM என்ற திட்டம் என்பது, அதாவது திட்டம் சிறப்பாக இருந்தாலும் அதனுடைய கொள்கைகள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு பின்பற்றக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. பொதுவாக பாத்தீங்கன்னா NHM மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களும் அப்படியே நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைவேற்ற முடியாது. எல்லா திட்டங்களையும் எதிர்க்கிறோம். அதே போல இதுலையும் அந்த திட்டங்களை முழுவதுமாக மாற்றிவிட்டு புதிதாக, அதாவது நல்ல திட்டங்களை, நல்ல தேவையான திட்டங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு
இது போன்று பாதகமான அனைத்து திட்டங்களையும் எடுத்துக்கிட்டு நிரந்தர தன்மையுடைய ஊழியர்களை மட்டுமே இந்த துறையில் வைத்து பலப்படுத்தினால் துறை இன்னும் வலுப்பெறும், பொதுமக்களுக்கு இன்னும் தரமான சிகிச்சை வழங்கப்படும். அதே போல நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கேற்ப பணியிடங்களை உருவாக்கி பொது சுகாதாரம் மேம்பட வேண்டும் அப்படின்னா நிரந்தர பணியாளர்களும் அதிகப்படியான பணியாளர்களும் நியமிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தா எடுத்துக்கலாம். கண்டிப்பா நிரந்தர பணியாளர்கள் அதிகப்படியாக நியமிக்கப்பட வேண்டும் என்பது 1000 நர்ஸ் பணி நிரந்தரம் வீதிக்கு வந்தால்தான் தீர்வா என்ற விவாதத்தில் 3 கருத்துரையாக நம்மோடு பங்கெடுத்தாங்க மருத்துவர் ரவீந்திரநாத், அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன், தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தின் திரு சுபின். மூவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.